அடுத்ததாக மிக முக்கியமான செவ்வியொன்று. யுத்தத்தின் இறுதி காலத்தில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்றும் அதற்கு சர்வதேச தலையீட்டின் ஊடாக ஒரு சுதந்திரமான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் காத்திரமான 2 பிரேரணைகளை வடமாகாண சபையில் நிறைவேற்றிய அதன் முதலமைச்சர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களை தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இடிமுழக்கம் நிகழ்ச்சியின் சார்பிலே தொடர்பில் இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆம், ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை தொடர்பில் நீங்கள் திருத்தி தெரிவித்திருப்பதாக அடுத்தடுத்த நாள் ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள் தெரிவித்திருந்தன. உண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையில் வெளியிட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா தொடர்பான அறிக்கை குறித்து உங்களது வெளிப்படையான கருத்து என்ன? இது சம்பந்தமாக எனக்கு கருத்துக்கள் தற்போது கூறுவதற்கு விருப்பமில்லை. காரணம், எங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகள் சிலர் ஜெனீவாவில் இருக்கின்றார்கள், சிலர் கொழும்பில் இருக்கின்றார்கள், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றோம். நாங்கள் இது பற்றிய ஒரு சேர்ந்து எடுக்கும் ஒரு நிலையினை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இதிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வகையிலே நாங்கள் பேசுவது அவ்வளவு முறையாக இருக்காது என்ற காரணத்தினால் இப்பேற்பட்ட இந்த ஐநா சபை அறிக்கை சம்பந்தமான விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் நல்லது என்று நம்புகின்றேன். இந்த அறிக்கை வெளிவருவதற்கு முன்னர் வடமாகாண சபையிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தீர்கள். அதாவது யுத்தத்தில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு சர்வதேச விசாரணை ஒன்றே சரியான வழி என்று நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தீர்கள். அந்த தீர்மானத்தின் பொழுது இலங்கையின் நீதி கட்டமைப்புகள் குறித்து நாங்கள் நம்ப முடியாது, அது ஒரு தரப்பாக அவர்களது விசாரணை அமையலாம் என்றும் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். ஸ்ரீலங்காவின் உயர் நீதி கட்டமைப்பில் இருந்து வந்த நீங்கள் அந்த நாட்டின் நீதித்துறை குறித்து அதிருப்தி வெளியிட்டிருப்பதன் காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும், அண்மையில் 3 சிங்கள சட்டத்தரணிகள் இந்த ஜுடிஷியல் மைண்ட் என்ற ஒரு நூலை வெளிக்கொண்டு வந்தார்கள். இலங்கையில் எவ்வாறு சிங்கள மக்களுக்கு ஒரு நீதியும் சிறுபான்மையினருக்கு வேறொரு நீதியும் என இலங்கை நீதிபதிகளின் தீர்ப்புகள் அமைந்திருந்தன என்பது பற்றி அவர்கள் அந்த வழக்குகளின் விவரங்களையும் குறிப்பிட்டு அதில் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த நூலிலே நீதித்துறை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த நீதித்துறையானது வந்ததன் பிற்பாடு அதற்கு இருந்த சொற்ப அளவு நடுநிலைமையையும் இந்த நடுநிலைமையும் மறைந்து விட்டது என்றுதான் நான் கூற வேண்டும். அதற்கு காரணம், மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு சட்டத்துறை தலைமை அதிபதி காரியாலய அலுவலர்களை, அதாவது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த அலுவலர்கள் தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றார்கள் நீதிபதிகளாக. 15-20 வருட காலம் அரசின் சட்டத்தரணியாக கடமையாற்றிய அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அரசு சார்பான சிந்தனைகளைத்தான் பெற்றுள்ளார்கள். மக்கள் சார்பான சிந்தனைகளை அவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது கடினமாகும் என்ற முறையில் தான் நான் அப்பேற்பட்ட ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருந்தேன். வடமாகாண சபையில் நீங்கள் தற்பொழுது நிறைவேற்றியிருக்கின்ற தீர்மானத்துக்கு முன்னர், அதாவது யுத்தத்தில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த கொடூர யுத்தத்தில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை வலியுறுத்தி முதலாவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தீர்கள். அந்த தீர்மானத்தினை நிறைவேற்றிய பின்னர் நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற ஒரு விஜயத்தின் பொழுது, குறிப்பாக அமெரிக்க விஜயத்தின் பொழுது, அந்த நாட்டு பிரதிநிதிகள் உங்களை அழைத்து பேசியதாகவும் நீங்கள் ஒரு கடும்போக்கு பாதையில் சென்று கொண்டிருப்பதனால் உங்களது அந்த போக்கினை கொஞ்சம் தனிவுடன் பயணிக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தன. அந்த செய்திகள் உண்மையா? உண்மையில் அவ்வாறு அந்த வெளிநாட்டில் நடைபெற்றது என்ன? அவ்வாறு எதுவுமே நடைபெறவில்லை. மிக சுமூகமான முறையில் தான் நான் கௌரவ மிஷால் பிஸ்வால் அவர்களையும் டாம் மலினோவ்ஸ்கி மற்றும் ஸ்டீவன் ரெப் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தினேன். மிகவும் சந்தோஷகரமாக, மிகவும் ஸ்நேகபூர்வமாக நடந்தது. அண்மையில் அவர்கள் அந்த முதல் 2 பேரும் கொழும்பு வந்த போது கூட, அதாவது மிஷா பிஸ்வால், டாம் மலினோவ்ஸ்கி இருவரும் வந்த போது கூட இருவரையும் சந்தித்து மிக சுமூகமான முறையில் பேச்சுக்களை நடத்தினேன். உண்மையில் ஜுடிஷியல் மைண்ட் என்ற அந்த, அதாவது அல்மேடா, கிசாலி சிண்டோ, ஜாவாதன, குணத்திலக்க என்ற 3 சிங்கள சட்டத்தரணிகள் எழுதிய அந்த நூலில் ஒரு பிரதியை கூட செல்வி நிஷாவுடன் கையளித்திருந்தேன். உங்களுக்கு இதில் இருந்து எங்களுடைய நீதித்துறை பற்றிய ஒரு எண்ணத்தை, அதாவது ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்று கூறி கொடுத்திருந்தேன்.
அவர்கள் அனைவருக்கும் என் கருத்துக்கள் நன்றாக தெரியும். நான் முன்னரும் குறிப்பிட்டிருந்தேன், கதைத்திருந்தேன் அவர்கள் இங்கு வரும்போது. ஆகவே உண்மையில் அந்த கருத்துக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்துதான் இதுவரையில் வந்திருக்கின்றார்கள். எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அதாவது அமெரிக்க அரசியல் காரணங்களுக்காக தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பலிக்கடாவாக்க கூடாது என்பது பற்றியும் சர்வதேச பொறிமுறையின் அவசியம் பற்றியும் நான் கூறியவற்றை அவர்கள் எந்த எதிர்ப்புமின்றி செவி மறுத்தார்கள். அவர்கள் அதற்கு முரணான கருத்துக்கள் இருக்கக்கூடும், ஆனால் நான் கூறியதை அவர்கள் செவி மறுத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் புரிந்து கொண்டது போன்று தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இனப்படுகொலை பற்றி நான் எங்களின் பேச்சுக்களின் போது கூற வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படவில்லை. ஆகவே நான் அதை பற்றி எதுவுமே கூறவும் இல்லை. அது முன்னர் கூறப்பட்ட விஷயம். அவர்கள் அந்த ஒரு வருடத்துக்கு முதல் வந்த போது, இப்பொழுது அதை பற்றி கிட்ட அண்மையிலே அதை பற்றி எதுவுமே பேசவில்லை. அத்தோடு இந்த மிதவாத போக்கு என்ற சொற்றொடரை யார் பாதித்தார்கள் என்று அறிய வேண்டும். யார் பாதித்த சொற்றொடர்? அமெரிக்கர்களால் பாதிக்கப்பட்ட சொற்றொடரா, அல்லது இந்த நீங்கள் நீங்கள் கூறிய இணையதளம் அல்லது அந்த மீடியா ஜாம்பவான்களால் பாதிக்கப்பட்ட சொற்றொடரா? இதை நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கருத்தை அறிய வருகின்றவர்கள் எமது கருத்தை அறிய பார்ப்பார்களே அல்லாமல் தாம் மிதவாதிகள், அரசாங்கம் மிதவாதிகள், நீங்கள் தீவிரவாதிகள் என்று எப்பொழுதுமே எங்களுக்கு கூற மாட்டார்கள். ஆகவே பக்கச்சார்பான ஊடகங்கள் என்ன எல்லாம் சொல்ல வல்லன என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றுதான் நான் கூறுவேன். தற்பொழுது இந்த கடந்த பொது தேர்தல் காலத்திலே இடம்பெற்ற ஒரு விடயத்தினை நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தல் காலத்தின் பொழுது நீங்கள் நடுநிலை வகிக்கப் போவதாக தெரிவித்த கருத்து பல விதமான சர்ச்சைகளை பல மட்டத்திலும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த நடுநிலை போக்கை நீங்கள் வகிக்கப் போவதாக அந்த அறிவிப்பு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விசனமடைந்து அது தொடர்பாக உங்களிடம் பேசி முடிவெடுக்கப் போவதாக கூறியிருந்தது. அப்படி ஏதாவது சந்திப்புகள் நடந்து உங்களிடம் ஏதாவது பேச்சுக்கள் நடந்ததா? இல்லை, இதுவரையிலே எதுவுமே நடத்தப்படவில்லை, நடக்கவில்லை. ஆனால் நானும் கூறியிருக்கின்றேன், இது சம்பந்தமாக நாங்கள் பேசத்தான் வேண்டும் என்று. அவர்களும் திரு சம்பந்தன் அவர்களும் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது உண்மை. அதாவது எங்களுடைய கட்சியிலே முரண்பட்ட பார்வைகள், நோக்குகள் இருக்கும் போது அவற்றை நாங்கள் பேசி முடிவெடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் கட்சிக்கு எதிர் என்று ஒருவருமே சிந்திக்க கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு வடமாகாண சபை முதலமைச்சராக வெற்றியீட்டிவிட்டு இம்முறை தேர்தலில் அக்கட்சிக்கு ஆதரவளிக்காததை தொடர்ந்து உங்களது பதவிக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தேர்தலுக்கு பின்னர் கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சில நடவடிக்கைகள் இறங்கி இருப்பதாக சில செய்திகள் வந்திருந்தன. அது உண்மையா? அது உங்களது கருத்து என்ன? அது உண்மைதான். ஆனால் அதை பிழையாக பொருள் கொண்டதால் ஏற்பட்ட விளைவுகள். அதோட பதவியாசை சிலர் மனதில் எழாமலும் இல்லை. விக்னேஸ்வரன் போய்விட்டால் தங்களுக்கு அந்த பதவி கிடைச்சாலும் கிடைக்கும் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடும். ஜூலை மாதம் 17ஆம் தேதி, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முதல், நான் இங்கிலாந்தில் இருக்கும் போது ஹரோ என்ற இடத்தில் இங்கிலாந்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்ப்புடைய கருத்துக்களை கொண்டிருப்பதால் வேறு கட்சிகளுக்கு ஆதரவு தரலாமே என்பது போன்ற கேள்விகள் பகிரங்கமாகவே என்னிடம் கேட்கப்பட்டன. அவற்றுக்கு நான் பதில் கூறும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு நான் வெளியேற எந்தவித காரணங்களும் எனக்கு இல்லை என்று திட்டவட்டமாக எல்லோருக்கும் முன்னிலையிலே கூறியிருந்தேன். வேறு கட்சிகளுடன் தொடர்பு வைத்திருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்று கூறினேன். ஆனால் கருத்து முரண்பாடுகள் உண்டு என்பதை அப்பொழுதும் கூறினேன், இப்பொழுதும் இருக்கின்றது. அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் இருவர் ஒரே விதமாகத்தான் பார்க்க வேண்டும் என்ற கடப்பாடு எதுவும் இவருக்குமே இல்லை. இதிலே நாங்கள் பேசி தற்போதைக்கு இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறுவதுதான் ஒரு ஜனநாயக முறைப்படியான ஒரு கட்சியினுடைய கடப்பாடு. ஆகவே அவற்றை பேசி தீர்க்கலாம் என்று கூறியிருந்தேன். நான் எந்த கட்சிக்கும் சார்பாக அறிக்கைகள் எதுவுமே விடவில்லை. ஆகவே அவ்வாறு எவருமே கூற முடியாது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்படுவோர் உரிய தகமைகளை பெற்றிருக்க வேண்டும். அந்த என்னென்ன தகமைகள் அவருக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றி நான் கூறியிருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த தேர்தலுக்கு முன்னர் விடுத்திருந்த 2 அறிக்கைகளை ஆழமாக வாசித்தவர்கள் பலருக்கு தெரியும். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு தரப்பினை நோக்கி கைகாட்டுவது போல தெரிந்திருந்தது. அது ஒரு மக்கள் மத்தியிலும் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருந்தது என்று கூறலாம். அந்த ஒரு விமர்சனம் உங்கள் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. அது ஏன் அவ்வாறு ஒரு 2 அறிக்கைகளை நீங்கள் ஒரு தன்னிலை விளக்கம் போல முன்வைத்ததுக்கு என்ன காரணம்?
அதாவது அப்பேற்பட்ட அறிக்கைகளை கொடுப்பதற்கு காரணம் நான் என்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக உண்டு. ஆனால் நாங்கள் கொண்ட கருத்து வேற எவருடனும் ஒத்துப்போவதாக இருந்தால் அவர்களுடன் நாங்கள் கூட்டு சேர்ந்து விட்டோம் என்று அது அமைந்து விடாது. எம்மால் தனித்தனியாக சுதந்திரமாக எடுக்கப்பட்ட கருத்துக்கள் ஒத்து போவதாக வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒருவேளை தென்பட்டு இருக்கக்கூடும். அதுதான் உண்மை. அதாவது இப்ப நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றீர்கள், நான் ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றேன். இருவருக்கும் ஒத்து போன தீர்மானங்கள் அல்லது எண்ணங்கள் கருத்துக்கள் இருக்கின்றது என்று வெளியிலிருந்து பார்ப்பதற்கு தென்பட்டிருக்கும். அவ்வாறு அவர்கள் கூறலாம். எங்கள் கூற்றுக்கள் மக்களிடையே குழப்ப நிலையை ஏற்படுத்தியது என்று சொல்ல முடியாது. என்றால் இப்ப அப்படி சொல்றேன்னு சொன்னால் வடமாகாண சபைக்கும் அதனுடைய பிரதிநிதிகளுக்கும் நீங்கள் மிக அபரிமிதமான முக்கியத்துவத்தை கொடுப்பதாக பொருள்படுகின்றது. ஏனென்றால் இம்முறை தயாரிக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனம் வடமாகாண சபை பற்றி எதையுமே குறிப்பிடவில்லை. அதனை வெளியிட ஒரு நாளுக்கு முன்புதான் தகவலுக்காக விஞ்ஞாபன பிரதி எனக்கு இமெயிலில் அனுப்பப்பட்டிருந்தது. ஆகவே வடமாகாண சபையின் எந்த பங்களிப்பும் தேவையில்லை என்ற முறையில் தான் நடவடிக்கைகள் நடந்தேறின. ஆனால் மக்கள் குழப்பமடையவில்லை. பாரம்பரியமாக வீட்டு சின்னத்துக்கு வாக்கு போட்டவர்கள் தொடர்ந்து அவ்வாறே போட்டார்கள். இதில் என்ன குழப்ப நிலை இருக்கின்றது என்று எனக்கு புரியவில்லை. தற்பொழுது இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் தொடர்பான ஒரு கேள்வியை நான் உங்களிடம் கேட்க வேண்டும் ஐயா. ஏனென்றால் பல தரப்புகளும் இது விடயத்திலே சில முன்மொழிவுகளை கூறியிருந்தார்கள். அதாவது தாயக மக்களுக்கான உதவிகளை மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் நிதியம் எனப்படுவது நம்பிக்கைக்குரிய ஒரு நிதி கட்டமைப்பாக தமிழ் கூட்டமைப்பினரால் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அந்த மாகாண சபையின் முதலமைச்சர் என்ற வகையிலே இந்த நிதியம் பற்றி சற்று விரிவாக விளக்குவீர்களா? முதலமைச்சர் நிதியம் பற்றி என்னால் தான் வடமாகாண சபை ஏற்பட்ட சில மாதங்களிலேயே பேசப்பட்டது. ஏனென்றால் சில மாகாணங்களில் அப்பேற்பட்ட ஒரு நிதியம் இருப்பதால் எங்களுடைய வடமாகாணத்திலும் அதை உருவாக்க வேண்டும் என்று நான் தான் முதலில் கேட்டிருந்தேன். ஆனால் முன்னைய ஆளுநர் அதை ஏற்படுத்த மறுத்துவிட்டார். நாங்கள் எங்களுடைய வடமாகாண சபைக்கு ஊடாக உரியவாறு அதனை அவருக்கு விண்ணப்பம் செய்த போது கூட அதை இழுத்தடித்து விட்டு கடைசியாக அதை ஏற்படுத்த மறுத்துவிட்டார். பல மாகாண சபைகள் அவ்வாறான நிதியங்களை வைத்திருந்தும் கூட மற்றும் அந்த உரிமையை அவர் தர மறுத்துவிட்டார். இது அந்த சென்ற வருடம் நடந்த விஷயம். இப்போதைய ஜனாதிபதியிடம் கேட்டபோது அதற்கு சார்பாகத்தான் அவர் பதிலளித்தார். குழுவானே என்று சிங்களத்தில் அவர் எனக்கு சொன்னார். ஆளுநர் தேர்தல் முடிவடையும் வரை காத்திருக்குமாறு கூறினார். நான் இதை பற்றி ஆளுநரோடு பேசிய போது இந்த சென்ற தேர்தல் முடிவடையும் வரை காத்திருக்குமாறு கூறினார். இப்பொழுது அது பற்றி நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது வந்தால் மக்களுக்கான நிதியத்தை எமது வெளிநாட்டு உறவுகளிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே மக்களுக்கு நன்மையை தர வல்லதான இந்த நிதியத்தை மத்திய அரசாங்கம் தர வேண்டும். ஆனால் மத்திய அரசாங்கம் வடமாகாண சபை இப்பேற்பட்ட ஒரு நிதியத்தை ஏற்படுத்தினால் எந்த புலியினிடம் இருந்து காசு பெறுமோ, எந்த சிங்கத்தினிடம் இருந்து காசு பெறுமோ என்றெல்லாம் பல அவர்களுக்கு ஒரு குழப்ப நிலை. அந்த எண்ணத்தின் காரணத்தினால் இதில் எப்படி நாங்கள் இதனை நடைமுறைப்படுத்த முடியும் என்று இப்பொழுது கடைசியாக எனக்கு கூறப்பட்டது என்னவென்றால் ERD என்று, அதாவது எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் மத்திய வங்கியில இருக்குது. அங்கு அந்த திணைக்களத்திலிருந்து ஒருவரை உங்களுடைய நம்பிக்கை பொறுப்பு அந்த குழுவுக்குள் ஏற்றுக்கொண்டால் என்ன என்று எங்களுடைய ஆளுநர் என்னிடம் வந்து கேட்டார். இதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்தித்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். மிக விரைவிலே அது நடைமுறைப்படுத்தப்படலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நன்றி முதலமைச்சர் அவர்களே. மிகவும் வேலைப்பளுவுகளின் மத்தியிலே எங்களுக்கு இந்த சிறப்பு செவியை வழங்கியமைக்கு மிக்க நன்றிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. வணக்கம்.